just want to raise the principal department and the rest of the department. Is it over here or there or here? Stop. Wait, please. I am very sorry. I know proposal. I am Canadian owner and master. Master? Tea master. Oh. My name, Yalumalai. Elumalai? 7 hills. Alright. I don't know English. But you're wearing a coat. When it comes to speaking English, can you tell me where's the right place is? One second. இந்த கோட்டு தான் உங்க கண்ணை உறுத்துதா? இந்தாங்க டியாத்தா, ஓகே? Okay, ரொம்ப cool, சந்தோஷம். okay. Hey. வேண்டாம்மா. பார்க்கல என்ன எனக்கு உலகமே மறந்து போயிடுச்சு. பீச்சும் கேண்டீனும் ஒரே மாதிரி ஆகி போச்சு. வணக்கம்டா. என்ன வியாபாரம் எப்படி இருக்கு? 20 லிட்டர் பால் காலி. வெரி குட். 25 கிலோ தோசை மாவு காலி. வெரி குட். 30 கிலோ கோதுமை மாவு காலி. 4 சிலிண்டர் காலியா போச்சு முதலாளி. ஜூஸுக்கு வச்சிருந்த பழமெல்லாம் காலி. அட டேய், ஒரு முதலாளியா இப்படி தாண்டா சந்தோஷப்படுத்தணும். இப்போ நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். இந்தாங்க ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கங்க. வாங்க போய் கல்லாவ திறந்து கலெக்ஷனை பாப்போம். கெட்டிக்கார பசங்கடா நீங்க. என்னடா கல்லாவும் காலியா இருக்கு? எல்லா பையிலும் கடன் கிட்டாப்டா காலியா இல்லாம கல்லா நிறைஞ்சாவலியும். ஏண்டா எல்லாத்தையும் கடன் கொடுத்து காலி பண்ண இல்லாம எங்கிட்ட ஆளுக்கு 100 ரூபாய் ஊக்கத்தொகை வேற வாங்கிருக்கீங்க. ராஸ்கல். சரி என்ன பண்றது? காசு கேட்டா காலேஜ் முடிச்சு சைக் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ரோட்டோரம் பிச்சை எடுக்கணும். முதலாளி இந்த பாரு, நீ முதல்ல இந்த அளவை குறை. 7 மலை தாண்டி 8வது மலைக்கு போயிட்டு இருக்கு. எல்லாரும் தான் என்ன வேணாலும் செய்வேன். நீ ஏற்கனவே வியாபாரம் கிளுங்குது. அல்றாங்க பாப்பா. என்ன செய்யுது? எது உடம்பு சரியில்லையா? வயிறு வலிக்குதா? ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமா? ஏன் ஒரே ஃபீலிங்கா இருக்க? அது வந்து சார், என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் சார். என்ன கேட்டான்? இந்த ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் சார். அதுக்கு பதில் சொன்னாதான் என்கிட்ட பேசுவானா சார். சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா சார். ஏன் சாம்பை கொண்டு பாம்போட சேர்க்கிறான்? சரி, அதுக்கு பதில் சொன்னா சந்தோஷமா இருப்பியா? ஆமா சார். சொல்றேன் கேட்டுக்க. சாம்பு போட்டா தலையில நுர வரும். பாம்பு போட்டா வாயில நுர வரும். சார், thank you சார். அப்படி போடே. இது எங்க உருப்பட போகுது? Good morning, students. Good morning, sir. In this first year, you people are going to study about social psychology, advertising, drawing, journalism, and of course, wonderful photography. Okay, students, I think I would like to know about your talents now, okay? Let's start with the short boy there. வணக்கம். எவ்வளவு எதிர்காத்துலயும் நான் ஒரே பிச்சில அணையாம சிகரெட்டை பத்த வச்சு ஸ்டைலா பிடிப்பேன் சார். Nonsense. Sit down. You there. ஓப்பனரே இல்லாம ஒரு கேஸ் பீர் கொடுத்தாலும் சரி, பல்லாலே கடிச்சு ஓபன் பண்ணி நொர பொங்காம ஊத்தி அப்படியே சாப்பிடுவேன். Useless. Sit down. சார், தூரத்துல வர ஃபிகர் சூப்பர் ஃபிகரா இல்ல சொதப்பல் ஃபிகரான்னு இங்க இருந்தே பார்த்து கண்டுபிடிப்போம் சார். Idiot. Sit down. Okay. No more introductions, please. Hello, excuse me. Hello. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். என் மனசுக்குள்ள அவளும் அவ மனசுக்குள்ள நானும் இறங்கி ஆழமா போயிட்டு இருக்கோம் சார். போய் என்ன தூர் வர போறீங்களா? 2 பேரும் இங்க சிலையா நிக்கிறதுக்கு ஜவுளி கடை ஷோகாஸ்க்குள்ள போய் நின்னீங்கன்னா பணம் தருவான். ஏன் கேண்டீன் தான் கிடைச்சா? வரும்போது சிங்கிளா வரீங்க, போகும்போது 2 பேரா சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிருக்கீங்க. நான் தான் உங்க எல்லாரையும் வண்டி ஏத்திரணும் பிரின்சிபால் தானே 5-6 தடவை கூப்பிட்டு என்ன ஆப் வைக்கிறான். அறிவில்லை உங்களுக்கு எல்லாம்? போங்க சார், காதலுக்கு மரியாதை கொடுங்க. முதல்ல நீங்க காலேஜுக்கு மரியாதை கூட கத்துக்குங்க. இதை இங்க பண்ணாதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. வேஸ்ட் ஃபெலோ, வரப்பலாம். இது வேஸ்ட் புலாவா? டேய், இனிமே இந்த ஜோடி எவ்வளவு நேரம்? சி, இது வேற ஒண்ணு. இதுவும் தான். காலேஜ்ல ஒரு தியேட்டர் கட்டி வைங்கடா. போர் அடிக்கும் போது நாங்கெல்லாம் படம் பார்த்துக்கிற சொன்னா இந்த பிரின்சிபல் கேக்குறாரா? நீ ஜிமெட்டுக்கு அப்ளை பண்ணிட்டியா? நேத்தே அப்ளை பண்ணிட்டேன். ஏய் மச்சான், அலையாத. இந்தா இதுலடா அது போறாளே பச்சை கலர் சுடிதார், அது யாருன்னு தெரியுதா? பிப்பாசா பாஸ். பிப்பாசா வாசுவா? அலையாதடா. யாரா? யாரு உனக்கெல்லாம் ஒரு ஃபிகரா? வாய பொளக்காதடா. அந்த பச்சை உன் ஃபிகர் ஓகே, கூட ஒரு பிச்சை போது. அது யாரு? அது ஒரு எச்ச. டேய் சும்மாரா, அது அவளோட ஆளு. காலேஜ் உள்ள ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்கு. ஆனா ஷார்ட்ஸே உனக்கு பேண்ட் மாறுதுன்னு பிரின்சிபல் மன்னிச்சு விட்டாரு. ஆனா அதுக்காக நீ அடுத்தவன் ஃபிகர்லாம் உன் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, நான் மன்னிச்சு விட மாட்டேன். மகனை சீட் வச்சு மூக்கிலே கூட வச்சிருவேன். டேய், கருத்து பேசுனது போதும், வா போலாம். கிளாஸ் ரூம் தானே? இல்லடா, இதே மாதிரி வெட்டியா வேற எங்கயாவது உட்கார்ந்து பேசிட்டு தானே. நீ திருந்திட்டோன்னு பயந்துட்ட. தப்புல என்னைக்குமே பண்ண மாட்டேன்டா. எனக்கு பாஸ்கெட்பால் தெரியும்னு சொன்னதால அவளுக்கு என்ன பிடிக்கும். இட்ஸ் ஆல் இன் தி கேம் மேன். இதுல இங்கிலீஷ் வேற. என்னடா பாதி ஆயிட்ட பேதியா? ஆமாண்டா. திருப்பி ஏன்டா வர? போடல. போல. ஏய், அங்க போறா. அவன் தனக்கு தானே துப்பிட்டு இருக்கான். ஐயோ, துப்புறா. தூர விழுது.
ஏண்டா இதுக்கெல்லாம் ஆளை வச்சாடா துப்ப முடியும்? இப்படி துப்புறவன என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சா கேவலமா இருக்குடா. ஏய் ஊரே உன் மூஞ்சில காரி துப்புது, உன் கூட நாங்க ஃப்ரெண்டா இல்ல? அப்ப அவன் லூசு மாதிரி துப்புறது தப்பு இல்லன்றியா? யாரா லூசு? அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். இந்த கிரவுண்ட்ல எங்க வேணாலும் துப்பலாம். அதோ அந்த மரத்து கீழே துப்பலாம், இதோ இந்த குப்பை தொட்டியில துப்பலாம், இவளையே இவன் மூஞ்சில கூட துப்பலாம். ஆனா இங்க எங்கேயுமே துப்பாம தான் பாக்கெட்லயே துப்பிக்கிறான் பாரா. இவன் தான்டா இந்தியாவோட சிறந்த குடிமகன். இவனை போய் கொஞ்ச நேரத்துல இன்சல்ட் பண்ணிட்டீங்கடா டேய். அப்போ பாக்கெட்ல துப்புறத ரைட்ன்ற? ஆமாண்டா. அட துப்பு கட்டன், உங்க பாக்கெட்ல துப்பிக்கிங்கடான்னா என் பாக்கெட்ட வாட்டர் பேட் ஆகிட்டீங்கடா. ஜோக்கர் வந்துருச்சுல, முதலாளி தப்பா எடுத்துக்க போறானே. டேய் டேய், என்னடா சேர்லாம் காலியா கிடக்கு, யாரும் காணா, உட்கார்ந்து சீட்டு விளையாடுறீங்க? அதான் எழுதி போட்டோம்ல. என்ன எழுதி போட்ட? ஜோடியாக யாரும் உள்ளே வரக்கூடாது. அட பாவி பயல, யார கேட்டா அப்படி எழுதி போட்ட? யார கேட்கணும்? என்னடா ஒரு டைப்பா மிரட்டுற? நீங்க தானே முதலாளி அடிக்கடி புலம்புனீங்க. என்ன? வரும்போது சிங்கிளா வராங்க, போகும்போது ஜோடி ஜோடியா ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு வச்சு மான மரியாதை எல்லாம் கெடுக்கிறாருன்னு, அதான் உங்க மான மரியாதை போக கூடாதுன்னு அப்படி எழுதி போட்டோம். ஏண்டா கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னா அதை உடனே போர்டுல எழுதி போடுவாங்களா? ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா உங்கள்ட்ட சொன்னேன்? அதைத்தான் இந்த கேண்டீனை திறக்கிற அன்னைக்கே இந்த வாசல்ல வச்சு குழிய தோண்டி புதைச்சாச்சுல்ல. அப்புறம் அதுக்குடா உங்களுக்கு இந்த அக்கறை? ஜோடி ஜோடியா உள்ள வரலன்னா எப்படா வியாபாரம் நடக்கு, நான் எப்படா கடன் அடைப்பேன்? ஏற்கனவே வட்டியை கட்ட முடியும். என்னடா 100 இட்லி போட்டேன், 100 சப்பாத்தி போட்டேன், 100 வடை போட்டேன். இதுக்கு மேல என்ன போடணும்? திண்டுக்கல்லுக்கு ஒரு எஸ்டிடி ஒண்ணு போடு. எதுக்கு? ஓ மண்ட சைஸ்ல மொக்க பூட்டு ஒண்ணு வேணும்னு. அதை வாங்கி இந்த கேண்டீனை பூட்டி விட்டு உன் தலைமையில திருப்பதிக்கு கோவிந்தா கோவிந்தான்னு பாத யாத்திரை போவோம். அடிச்சு இத சுத்தம் பண்ணிரணும். இத சுத்தம் பண்ணிரணும். நீங்க போற நடையிலேயே தெரியுதுடா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங். இருக்கட்டும், நான் உங்களை வச்சுக்கிறேன். ஐயோ முறிச்சிட்டாங்களே எலும்ப. நானும் தான் சிரிப்பேன். ஏய் வேணாம், ஓவரா சிரிக்காத. சிரிச்ச மாமன் அவ்வளவுதான். என்னடா ஓவரா சிரிக்கிற? என் லவ் என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? போடாடே. நீ இந்த கடிதத்தை படிச்சுட்டு எஸ் ஐ டூ லவ் யூன்னு சொல்ல போற அந்த ஒரு நொடிக்காக தான் காத்துட்டு இருக்கேன். காதலுடன் சிவா. நீ என்னடா நினைக்கிற இந்த லெட்டரை பத்தி? நடத்துடி நடத்து. வந்தா லவ், போனா ஃப்ரெண்ட்ஷிப். டேய் என் காதல் சக்சஸ் ஆகணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கோடா. அண்ணே வேண்டிக்கிறேனே. அது டேய் இவன் ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டான்டா. மூஞ்ச க்ளோஸ் அப்ல பாத்துட்டானா? இவனை விட்டுட்டு அவனை பாடுறா, அவன் ஏதோ ஆவிகிட்ட பேசுற மாதிரியே இருக்குடா. ஏய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கரெக்டா? இது வரைக்கும் கரெக்ட் தான். இனிமே தான் மாட்டிக்க போறேன்னு பயமா இருக்கு. இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் அமெரிக்கா போறேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பாஸ்போர்ட் வீசா எல்லாம் கூட்டிட்டு போயிடுறேன்டா. ஓகேவா? ஆவி கிட்ட தானே பேசுறான். அது எப்படி அவள கரெக்டா சொல்ற? பின்ன ஆவிக்கெல்லாம் ஏத்துறா பாஸ்போர்ட் விசா எல்லாம். இப்போ ஃபிகருங்க எதுவும் கிடைக்கலன்னு பேய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கடா. இலே லவ் லெட்டரை பூஜாட்ட கொடு, அவங்க அப்பத்தாட்ட கொடுத்துறாத. டேய் இப்ப மரியாதையா உள்ள வர போறியா இல்லையா? வாடா வாங்குறேன்ல. வெரி குட் பாய். ஓ மை கடவுளே, இவன் காலேஜ்லயும் புலம்பறான், ரூம்லயும் புலம்பறான், காலையிலயும் புலம்பறான், நைட்டும் புலம்பறான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. வாட்ஸ் கோயிங் ஆன்? அடடா அரவிந்த் சாமி அரண்டசாமி ஆயிட்டானே. இவனும் அவன மாதிரி தனியா பேசுறானே. அம்மோ என்ன ட்ரம் தனியா ஆடிட்டு இருக்கு? சிவா தான் ஏதோ பேரஞ்சா மாதிரி பெணாத்திட்டு இருப்பான். அவன் மனித பிறவி, பயந்தானா ஒரு அர்த்தம் உண்டு. இதுவே ஒரு குட்டி சாத்தா, இது எதை பார்த்து பயந்து இருக்கோம்? ஏய் என்னடாச்சு உங்களுக்கு? இப்படி ஆளாளுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க. வாங்கடாங்க. தப்புடா. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? கேப்படா கேப்ப. ஏய் படிக்க வந்த எங்களை பைத்தியக்காரனாகிட்டேடா. ஒவ்வொரு நாளும் நாங்க ஹாஸ்டல்ல நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறியா? ஏதோ பேய் வீட்டுல தூங்குற மாதிரியே பயந்து பயந்து தூங்கினடா. தனியா புலம்புற, பாக்கெட்ல துப்பிக்கிற. தவர் இத பார்த்து இந்த காலேஜே பயந்துச்சு. ஆனா இவனே பயப்பட வச்சிட்டேடா. உனக்கு பயந்துட்டு இவன் வராண்டல தூங்குறான்டா. ஸ்டாப் லாகாட்ஸ். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இவ்வளவுதானா? சரி நான் யார்கிட்ட பேசினேன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா. விநாயகர் மேல ப்ராமிஸ். நான்
என்கிட்ட தான்டா பேசிட்டு இருந்தேன். என்னடா வாட்சில ஒரு முள்ள காண சொல்லிட்டு தேறியா? மணி 12ஆவதுடா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், பூஜா உட்காந்துருக்க இடத்த பாக்குறேன், வாட்ச பாக்குறேன். பெல் அடிச்சிட்டாங்க, வா கேண்டீனுக்கு போலாம். சீக்கிரமாடா, நீ கேண்டீன்ல கறி குழம்பு. அங்க பாரு 5 லிட்டர் கிரைண்டர் எப்படி தள்ளி விட்டு போகுதுன்னு. அது போற ஸ்பீடா பார்த்தா கேண்டீன்ல இருக்க மொத்தத்தையும் அரைச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் வாடா, அப்பதான் பச்சை தண்ணியாவது கிடைக்கும். பாம யாரு இது? யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே. ரோட்ல இப்படி அநியாயமா மயங்கி கிடக்குறாங்க. அம்பிட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களா? இதுவாடா மனிதாயமானா? அப்புறம் எப்படா நாட்டுல மழை பெய்யும்? சண்டால பயிலுகளா? அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ பசிக்கிறக்க போல் இருக்கு. ஐயா ஐயா ஒரு சோடா ஒன்று கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதான் பார்த்துக்கிட்டே போறாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ குடிக்கிறாரு ஐயா. இப்படி கிடக்குறீங்களே, மேல லாரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்லையா ஐயா ஐயா, ஏன் அப்படி? ஏன் யார் சார் எங்களை எழுப்பிட்டது? நான் தாங்க எழுப்பிவிட்டேன். நான் தான் எழுப்பிவிட்டேன். எதுக்காக எழுப்பிட்டீங்க? ரோட்ல ரொம்ப பதாம கிடந்தீங்க, மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1,000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிளிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரிதானே? எதுக்கு அடிக்கிறீங்க? இறக்கப்படுத்தானே அனுப்பி விட்டேன். இறக்கப்பட்டியா? உன்னை யார் இறக்கப்பட சொன்னா? இறக்கப்படுறதுக்கு நீ யார்? ஏய், ரோட்ல எத்தனை பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்க. அவங்க யாராவது இறக்கப்பட்டாங்களா? இல்ல. சில பேர் தாண்டி போயிருப்பாங்க, நீ பாத்திருப்பியே. ஆமாமா, தாண்டி போனாங்க. அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கும் உனக்கு எதுக்கு? எழுப்பி விட்டு இறக்கி விட்டேன். போனவனை திருப்பி விட்டியாடா? எதை இறக்கி விட்டேன்? என்னத்தை திருப்பி விட்டேன்? அடிக்கிறீங்க. ஹெரோயின் பவுடர் தெரியுமா? அப்படின்னா போதை பொருள். ஓஹோ, இங்க சொல்லு பாப்போம். போதை பொருள். சோக்கா சொல்றியா நீ? இத்தினூண்டு 5000 ரூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவும் போது கேவலம் 1 ரூபாய் 50 காசு சோடா வாங்கி பிளீச் பிளீச்னு மூஞ்சில அடிச்சு எழுப்பி விட்டியாடா. அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களாடா? அடே, செவ்வாய் கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாலே. செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கெல்லாமா போனீங்க? என்ன முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா? முடியாது முடியாது. இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணல் அள்ளி போட்டியாடா. அடிக்காங்க அடிக்காங்க, தெரியாம இறக்கப்பட்டு எழுப்பிட்டப்பா. போனா போது போனா போது போ. அப்பாடா ரொம்ப நீ எங்கடா போற? நீ தானே போத்துனீங்க. நான் மேட்ரு போனா போதுன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன செய்யணும்? 5000 எடுத்து வை. 5000மா? ஆளுக்கு 5000 எடுத்து வை. 10,000 இல்ல, அப்ப 20000 எடுத்து வை. என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்க்கு நான் எங்கடா போவேன்? அப்ப என்ன சபாகிரத்துக்கு கூட்டி போ. செவ்வாகரத்துக்கு கூட்டி போவா? டேய், எனக்கு செவ்வாகரத்துக்கு ரூட் தெரியாதுடா. அத முன்னாடியே யோசிக்கணும், பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. கூட்டிட்டு போடா, இல்ல படத்தை எடுத்து வைடா. இல்லப்பா எனக்கு தெரியாது. நாங்க டேஸ் ஆயிக்கிறோம். கிட்டி இருக்குல்ல, பாஸ்டா சரி சொல்லுங்கடா. சொல்றேன். எல்லாருக்கும் ஓசி இல்லையா? ஒரு ஆளை விட்டாத எல்லாரும் கவனி. சட்டு சட்டு வேலையில பாரு. ஆமா ஆமா. டேய், என்னண்ணே இது? என்னப்பா என்ன எல்லாருக்கும் வாரி இறைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அப்படித்தான். இந்த தொழில் விட்டு ஏதாவது வேற தொழில் போறீங்களா? அது அப்படி வேற தொழிலுக்கு போவேன். ஏற்கனவே கொடுத்த கடனை வசூல் பண்ணுவானா? அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கேளு. காலையில இந்த கேண்டீனுக்குள்ள நான் நுழையும் போது நம்ம காலேஜில் படிக்கிற யாரோ ஒரு பொண்ணு இந்த லெட்டரை கீழே வச்சு இது மேல 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போயிட்டான். நான் லெட்டர் எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்ததுல இதே காலேஜில் படிக்கிற மிஸ்டர் எக்ஸ்ங்கிற பையனை இந்த பொண்ணு பார்க்காமலேயே லவ் பண்றாளாம். அது மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. அவன் சார்பா அந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாயா. தினம் பாக்குற அந்த மூஞ்சிக்கு 1000 கணக்கில் கடன் சொல்லிட்டு போறான். பார்க்காத அந்த மூஞ்சிக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விருந்து வைக்கிறான்னா அவன் காதல் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு அன்பானது. அப்பேற்பட்ட பொண்ணு அந்த பையன் பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. சீக்கிரம் 2 பேரும் பார்க்கணும், அவங்க காதல் ஜெயிக்கணும். ஓகே, அவங்க சார்பா நீ ஒரு கோக்க போட்டு அவங்க 2 பேரும் சீக்கிரம் செல்லுன்னு வாழ்த்திட்டு போ. தம்பி தம்பி எத்தனை ரவுண்டு? 50 ரவுண்டு. ரைட். ஃப்ரீயா கொடுங்க, ஆயி போச்சு. 10 மாச கணக்கா சாப்பிட்டு ஏதாச்சும் ஒரு முடிக்கு வா. திரும்பி வருவேன். நெக்ஸ்ட் கூச்சப்படாம என்ன மாதிரி சாப்பிடுங்கடா. எப்படா சாப்பிடுறது? ஓனிக்ஸ்காரன் குப்பையாளி லாரில கொட்டுற மாதிரி கேண்டீன்ல கைய விட்டு எல்லாத்தையும் வந்துட்டேடா. அந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் ட்ரீட் வச்சா 99,000 நீயே கையில வச்சிருக்கடா. உரைக்காதடா அவனுக்கு. கண்ணு வைக்காதீங்கடா. என்ன மாதிரி கூச்சப்படாம சாப்பிட்டு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுங்கடா. டேய்,
பவுடர் அடிச்ச பன்னி குட்டி மாதிரி இருந்துட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி நீ பேசுறியா? பாவண்டா அந்த பொண்ணு நல்ல வாயம் சம்பாரிச்சு நான வாயம் தின்ன கதையாகி போச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பெரிய மனசுடா. 1 லட்சம் ரூபாய் ட்ரீட் வச்சிருக்கால. பின்ன இல்லையா? எனக்கு இருக்காளே ஆளு என்கிட்ட இருக்க மொத்த பணத்தை அழிச்சிட்டு ஹை சைஸ்ல லோன் வாங்குற அளவு வச்சிட்டாடா. ஆனா உண்மையிலே அந்த எக்ஸ் லக்கி இல்லடா. லக்கி தான்டா. ஆனா அந்த பொண்ணுக்கு இருக்கிற மனசுக்கு இது என்னடா என் பர்த்டேக்கு செலவு பண்ண போறா பாரு ஆளு. ஏய் உன் பர்த்டேக்கு உன் ஆள்ல இந்த ஊரே சேர்ந்து செலவு பண்ணோம். எப்படா மாட்டையா? ஜனவரி 15 பொங்கலோ பொங்கல் மாட்டு Who's feeling this one? Who's feeling this one? நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரோட்டுக்கு நடுவுல ஷூவை வச்சுக்கிட்டு என்னடா வெத்த காட்டிக்கிறீங்க? அப்படியே நடந்து போயிட்டு இருந்தானே இந்த ஷூ அந்த தார்ல மாட்டிக்கிச்சுனே. காலையில இருந்து புடிங்கி பாக்குற புடுங்கவே முடியலனே. ஏண்டா டேய் தினம் என் கேண்டீன்ல வந்து காசே கொடுக்காம 3 நேரமும் கொட்டிக்கிறீங்கல்ல. இது போக இடையில மேத்தீனி வேற திங்கிறீங்க. அப்படி எல்லாம் தின்னு நல்லா கெடா மாதிரி உடம்ப வளர்த்துக்கிட்டு கேவலம் இந்த ஷூவை புடுங்க முடியலங்கிறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்கவே அவமானமா இருக்கடா. இருக்கலாம் மடப்பயலாம் எப்படி புடுங்குறேன்னு பாரு. அண்ணா வேண்டானே. சாயங்காலம் வரை காணாலும் இருந்து நாங்களே புடுங்கிட்டு போயிடுறேன். ஏன்டா என்னால முடியாது நினைக்கிறியா? ஏய் இது சாதாரண உடம்புலடா, ஸ்டீல் பாடி. உள்ள ஓடுறது ரத்தம் இல்ல, இரும்பு குழம்பு. எப்படி புடுங்குறேன்னு பாரு. எப்படாரா இருடா. என்ன பண்றேன்னு பாரு. டச் பண்ணாத. இவன் வேற குரங்கு குறுக்க வந்த மாதிரி. என்னடா இது ஒட்டவே இல்ல? ஒட்டி இருக்குன்னு யார் சொன்னாங்க? மேலாப்புல வச்சுதான் சீன் காட்டிட்டு இருந்தோம். சீனா? யோ அங்க பாரு. என்ன இவ்வளவு துப்புறாளுங்க? உன்ன துப்புல உன்னால எங்களை துப்புறாளுங்க. அட புரியலடா. உனக்கு எப்படியா புரியும்? எங்களுக்கு தானே புரியும். நான் டெய்லி பைக்ல ஃபிகர் இருக்கிற இடத்துக்கு வந்து பெட்ரோல் டேங்க் ரெடி பண்ற மாதிரி அப்படியே நூல் விடுவோம். மறுநாள் சைக்கிள்ல வரும்போது சைக்கிள் செயினை காலையே கழட்டி விட்டு அதை ரெடி பண்ற மாதிரி நூல் விடுவோம். இன்னைக்கு புதுசா ஏதாவது பண்ணுவோமேனு தார் ரோட்ல ஷூ மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதை புடுங்குற மாதிரியும் நூல் விட்டு இருந்தோம். நீ பெரிய வீராதி வீர சூராதி சூர வந்து நூலத்ததும் இல்லாம விளக்கம் கேட்கிறாரு. விளக்கம் விளக்கம் என்ன? ஏய் கரெக்டா இன்னொரு ஷூவை. டேய் வேணாம், தெரியாம நான் இங்கிட்ட வந்துட்டேன். என்ன இருந்தாலும் நான் கேண்டீன் ஓனர்ரா. அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத, சமரசமா போயிருவோம். டேய் அங்க ஒரு குரூப் ஃபிகர் நிக்கிறாங்க, அங்க போய் நூல் விடுவோம். அங்க வந்துடாதே. வாடா. அப்ப காலேஜ்ல நூல்கண்டி வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எவனும் படிக்கல. விளங்கும்டா அந்த காலேஜ் விளங்கும். இங்கிட்டு வேணாம். இங்கிட்டு போனா சூழல்